ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சுலபமான நல்ல டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வரப்போகிற கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. முட்டை, ஓவன், தயிர், மைதா மாவு இதெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான நல்லா சாஃப்டான இந்த கேக் எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் இதுக்கு முன்னாடி கேக்கே செஞ்சதில்லைன்னா கூட இந்த மெஷர்மெண்ட்டில் இதே அளவுகளில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இந்த சாஃப்டான கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பச்சை பால் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது 1/4 லிட்டர் அதோடைய கப்பில் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் பால்னால் அது கூடவே 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லத்தை கூட பொடிச்சு நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா இதை வடிகட்டிக்கோங்க. இந்த பாலும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை எங்கேயுமே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1/4 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் நான் பயன்படுத்தியிருக்கேன். வாசனை எதுவும் இல்லாத எண்ணெயாக இதில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பால், எண்ணெய், நாட்டு சர்க்கரை இது மூணும் நல்லா கலந்து வந்துடணும், மிக்ஸ் ஆகி வந்துடணும். இப்போ ஒரு சல்லடை வச்சு இதில் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவை கொஞ்சம் லேசாக சலிச்சு விட்ட மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நிதானமாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பக்கமாக இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் விஸ்க் பயன்படுத்தியிருக்கேன். விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஃபோர்க்கு வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். விஸ்க் இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய பதம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா கூடவே கொஞ்சம் இதில் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் எசன்ஸ் எதுவும் பயன்படுத்தலைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் எசன்ஸ் எதுவும் பயன்படுத்தலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனது அதுவும் பாருங்கள், கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு, அதாவது கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் செய்கிறதுக்கான டின் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டின் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அடிப்பகுதி நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்க பாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸ்டீலில் இருக்க பாக்ஸ் எடுத்துக்கலாம். எவர் சில்வர் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கான இந்த டின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் ஊற்றிடலாம். ரொம்ப குறைவான பொருட்கள் இல்லைங்களா, இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்படி லேசாக இப்படி தட்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த டின்னில் மாவு ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு அடி கனமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த பழைய கடாய் ஒன்று, இதில் தான் எப்பயுமே கேக் செய்கிறதுங்க. நல்லா நான்ஸ்டிக்கு நல்லா திக்காக இருக்கும். இந்த கடாய் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட பழைய குக்கர் இருக்குன்னா கூட நீங்கள் அலுமினியம் குக்கர் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட செய்யலாம். அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாணலியில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வாணலி வச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா சூடாயிருக்கும். உள்பக்கம் எல்லாம் நல்லா சூடாயிருக்கும். இதில் ஒரு சில்வர் இந்த மாதிரி இருக்க ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. நம்ம குடம் வைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பாத்திரத்தை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு சரியாக ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கொஞ்சம் லேசாக பொங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம நட்ஸ் தூவி விட்டுக்கலாம். நம்ம சாதாரணமாகவே எல்லா கேக் வீடியோலையும் இதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மேலாக அந்த நட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும், மாவோட உள்ளே இறங்காமல் இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். சரியாக லோ ஃப்ளேமில் ஒரு 35 நிமிஷம் வேகட்டும். ஒரு 35 நிமிஷம் ஆனதும் பாருங்கள், நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஒரு டூத் பிக்கோ அல்லது நான் இந்த பணியாரம் எடுப்போம் இல்லைங்களா, அந்த குச்சி வச்சு குத்தி பார்க்குறேன். நடுவில் குத்தி பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். இது சூடு ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு சைஸில் இப்படி எடுத்து விட்டுக்கலாம்.
நம்ம ஏற்கனவே இந்த பாத்திரத்தில் எண்ணெய் மாவெல்லாம் தடவிருக்கோம், அதனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடும். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு இப்படி திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் கேக்கு வந்து கேக் பாத்திரத்துலேருந்து எடுக்கணும். நல்லா சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். மைதா மாவு இல்லாமல் வெள்ளை சக்கரை பயன்படுத்தாமல் கோதுமை மாவும் நாட்டு சக்கரையும் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்கள்லாம் கேக் கேட்கும்போது கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதோட கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். மெஷர்மெண்ட்ஸும் எவ்வளோ டைம் வைக்கணும் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுட் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாஃப்டான கேக். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி